வணக்கம் மக்களே, நான் சத்யவர்ஷா. இந்திய அரசியல் அமைப்பு ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். உலக நாடுகளுடைய ஒற்றுமை என்பது மிக முக்கியம். ஒவ்வொரு இடத்திலுமே அதற்குரிய பிரார்த்தனை கண்டிப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதற்குரிய சமாதானமும் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இங்கு ஒரு சில ஊடகங்கள் மற்றும் ஒரு சில கட்சிகள் அதனுடைய ஆதாயத்துக்காக, இவர்களுடைய அரசியலுக்காக மிகப்பெரிய அளவில் அதை விமர்சித்து கொண்டிருக்கின்றார்கள். இன்று நடக்கின்ற போர் என்பது ஒரு 3ஆம் உலகப் போரை வழிநடத்துவதற்குரிய சம்பவமாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஒரு அச்சுறுத்தலான சூழ்நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. ஒவ்வொருவருமே அதை மௌனம் காப்பது என்பது எந்த விதத்திலையுமே யாருக்கும் எந்த ஒரு நாம் சொல்லக்கூடிய வார்த்தை என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கடினமாக இருக்கக்கூடாது என்பதற்காகவும், இது ஒரு அமைதியான பேச்சுவார்த்தையில் முடிக்க வேண்டும் என்பதற்காகவும் ஒவ்வொரு தலைவர்களுமே இதை மிகப்பெரிய அளவில் மௌனம் காத்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த மௌனம் என்பது அந்த போரை முழுமையாக முடிப்பதற்குரிய பேச்சுவார்த்தையாக பேசிக்கொண்டிருக்கும் சூழ்நிலை இன்றைக்கும் இந்த கட்சிகளுடைய அரசியல் ஆதாயத்துக்காக ஊடகங்கள் வழியாகவும் மற்ற இவர்கள் ஏஐ மூலியமாக ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு மாய பிம்பமாக அதை விமர்சனம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இது இங்கு நடக்கின்ற பிரச்சனை இல்லை, இது உலக நாடுகளுக்குரிய ஒரு முக்கியத்துவமான போராக கருதப்பட்டு ஒரு அச்சுறுத்தலான மக்கள் வாழ்வாதாரத்தை ஒவ்வொரு இடத்திலுமே இழந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு அமைதிக்கு பின் கண்டிப்பாக நாம் ஏற்பது அந்த முடிவுக்கு வர வேண்டிய அந்த போர். இன்றைக்கு ஒவ்வொரு இடத்திலுமே மக்கள் மிகப்பெரிய அளவில் அந்த போர் அனைத்துமே முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இன்றைக்கும் அதை அரசியலாக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு தயவு கூர்ந்து மௌனம் காத்து பொறுமையாக இருங்கள். இது அரசியல் செய்வதற்குரிய நேரமல்ல. உலக நாடினுடைய ஒற்றுமை கண்டிப்பாக வேண்டும். அனைவருமே ஒரு சுதந்திரமாக சுவாசிக்கக்கூடிய இடமாக மாற்றப்பட வேண்டும். இது முழுமையாக இந்த போர் என்பது முடிவுக்கு வரப்பட வேண்டும் என்பதற்குரிய பிரார்த்தனை செய்யக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய நன்றி. வணக்கம்.